பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட உயிர் சேதங்கள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த விஜய் பிரச்சார நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40க்கும் மேற்பட்டவங்க இறந்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள், தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டு இப்பேற்பட்ட வேலைகளை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குற்றம் சாட்டுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையின் உதாசீன வேலையால் தான் இந்த மாதிரியான சம்பவம் எல்லாம் நடந்துன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் காலம் தாமதம், அதாவது சொன்ன நேரத்தை விட்டு வேற நேரத்துக்கு வந்தாரு விஜய் தான் இதுக்கு முழுக்க காரணமே, விஜயால தான் இந்த மாதிரியான உயிர் சேதங்கள்லாம் ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உண்மையான நிலவரம் என்ன? தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திட்டம் போட்டு இத்தனை பேர் சாவணும்னு செய்ய முடியுமா? அதுவும் இல்லாம தேர்தல் பிரச்சாரம் நெருங்கிட்டு இருக்க நேரத்துல இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்க எந்த அரசியல்வாதியாவது, முதல்வரை விட்டுருங்க, எந்த அரசியல்வாதியாவது இப்படி செய்வாங்களா? இந்த நேரத்துல வந்து ஒரு 4 பேரை காப்பாற்றணும், 4 பேருக்கு உதவி செய்யணும், அதைத்தான் செய்வாங்களே தவிர உயிர் சேதம் ஏற்படுற அளவுக்கு அந்த மாதிரியான வேலைகளை, அந்த மாதிரியான ஈன செயல்களை எந்த ஒரு அரசியல்வாதிகளும் செய்ய மாட்டாங்க. அதனால கண்டிப்பா சொல்றேன், திமுகவுக்கு இந்த மரணத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. தயவுசெய்து இதை புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் காவல்துறையினர், இப்போ காவல்துறையினரை எடுத்துட்டோம்னா மற்ற நேரத்தில் இருக்கிற டியூட்டியை விட தேர்தல் பிரச்சாரம் இந்த மாதிரியான தேர்தல் நேரத்தில் ரொம்ப அதிகமான வேலைகள் இருக்கும். அது மாத்திரம் இல்லாம ரொம்ப சின்சியரா வேலை செய்ய வேண்டியது இருக்கும். ஏன்னா உயிர் சேதங்கள், ஒரு சில பிரச்சனைகள், அது இதெல்லாம் வந்துடக்கூடாதுன்னு காவல்துறை ரொம்ப மும்முரமாவே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான நேரத்துல காவல்துறையினர் இவர்களுடைய உதாசீனத்தினால் தான் இந்த மாதிரியான உயிர் சேதங்கள்லாம் ஏற்பட்டிருக்குதுன்னு காவல்துறை மேல பழிய போடுறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறை எல்லாருக்கும் நல்லா தெரியும், அதை திரும்பவும் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. மற்ற மாநிலங்களில் இல்லாத அளவுக்கு சீரும் சிறப்புமாக தன்னுடைய கடமையை செய்யக்கூடிய காவலர்கள் தான் தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது காவல்துறையினர் சொன்ன அந்த நேரத்துல விஜயால அங்க வர முடியல, கால தாமதமா தான் வந்திருக்காரு. அதனால இது விஜய் மேலேயும் பழிய போட முடியாது, காவல்துறையினர் மேலேயும் பழிய போட முடியாது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த குற்றச்சாட்டு, அதாவது இந்த மரணத்திற்கெல்லாம் முழு காரணமே விஜய் தான். விஜய் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துட்டாரு, அவருடைய உதாசீனத்தால தான் இத்தனை உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்குதுன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. மக்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க இந்த சம்பவம், அதாவது இந்த உயிரிழப்புக்கு காரணம் தமிழக முதல்வரோ தமிழக காவல்துறையோ விஜயோ கண்டிப்பா கிடையாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு, அவருடைய ரசிகர்லாம் வந்து சேர்ந்திருக்காங்க. ரசிகர் என்ன நினைக்கணும்னா தங்களுடைய கட்சி மக்களிடத்தில் நல்லபடி போய் சேர வேணும், மக்கள் இதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில நல்ல வேலைகளை செய்யணும். ஆனா இந்த ரசிகர்கள் பண்ண வேலைலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 வீலர்ல வந்து 4 பேர் வர்றது, அதுல ஒரு சிலர் எழுந்து நின்று கொடியை பிடிச்சிட்டு வர்றது, அது மாத்திரம் இல்லாம பக்கத்துல இருக்கிற டாஸ்மார்க்ல குடிச்சிட்டு பாட்டில் அங்கேயே போட்டு உடைக்கிறது, இந்த மாதிரிலாம் செஞ்சா மக்கள் இடத்துல உங்களுக்கு எப்படி நல்ல பேரு கிடைக்கும்? இப்போ வந்து நீங்க ரசிக்கிறீங்க விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னும் போது அந்த கட்சியில நீங்க எல்லாம் உறுப்பினரா இருக்கிறீங்க, நீங்க சில நல்ல வேலைகளை தான் செய்யணும், அப்பதான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரியான ஈன செயல்கள்லாம் செஞ்சுட்டு மக்களுக்கும் இடையூறு ஏற்படுத்திட்டு இதோ ரசிகர் இவங்கெல்லாம் வந்தாங்க. இந்த நெரிச்சலான அந்த சம்பவம், இந்த உயிர் சேதம் நடக்க காரணம் யாரு? மரத்து மேல ஏறுறது, பில்டிங் மேல ஏறுறது, புதுசா கட்டிட்டு இருக்க பில்டிங்ல அந்த சாரம் கொம்பெல்லாம் கட்டிப்பாங்க பாத்தீங்களா, அது மேல ஏறி நிக்கிறது, இதெல்லாம் தேவையா? குரங்கு செய்யற வேலையெல்லாம் நீங்க எதுக்கு செய்றீங்க? உங்களாலதான் இன்னைக்கு விஜய்க்கும் கெட்ட பேரு, உங்களாலதான் தமிழ்நாட்டு காவல்துறைக்கும் கெட்ட பேரு, உங்களாலதான் தமிழக அரசின், அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் கெட்ட பேரு. இந்த சம்பவம் நடக்க காரணமே, இந்த உயிரிழப்பு ஏற்பட காரணமே முழுக்க ரசிகர்களுடைய ஒழுங்கீனமான செயல்களால தான். புரியுதுங்களா? அதனால மக்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு முழு காரணம் விஜயினுடைய ரசிகர்களால தான் விஜய்க்கு கெட்ட பேர் வந்திருக்குது. இத்தனை உயிர் சேதங்கள் ஏற்படவும் இந்த ரசிகர்கள் தான் முழு காரணமே. நல்லா புரிஞ்சுக்கோங்க.